என் பிள்ளைக்கு மட்டும் எப்படிதான் இப்படிலாம் நடக்குதோ தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அர்ஜுன் என்ன பண்ணுவேன்? அவன் அங்கே இருக்கும்போது வர முடியுமா? அவன் வர நேரத்துக்கு தானே வர முடியும். பாவம், அவனும் ஒரு விசேஷத்துக்கு போயிருக்கேன். அந்த விசேஷத்தை முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டு தானே வர முடியும். அதுக்கிடையிலையும் சின்ன மாமியார் வீடாக இருந்தாலும் விடுவாங்களா அவங்க? அவனை போகக்கூடாதுப்பா இருப்பான்னு தான் சொல்லுவாங்க. சத்யாவும் என்ன நினைப்பா? எல்லாத்தையும் முடிச்சுட்டு போனால் நல்லா இருக்கும்னு நினைப்பா. அவளும் பாவம் தானே. நம்ம வாட்டுக்கு வாடா வாடான்னு கூப்பிட்டு என்ன பண்ணுறானோ ஏது பண்ணுறானோ தெரியல. என்ன பண்ணுறது? வசந்தியை நினச்சி நானும் இங்கே அழுதுகிட்டே இருக்கேன். என் மருமனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. வசந்தி, ஐயோ நான் எப்படி வந்து பார்ப்பேன்? மா, அழுதுட்டு தான் இருக்கீங்களா? ஏமா அழுகிறியே? நான் தான் அழுகாதையே வந்துடுறேன்னு சொன்னேன்லம்மா. என்னடா பண்ண சொல்கிற அர்ஜுனே? உன் அக்காவை நினச்சி தான். ஒத்த பொம்பளை பிள்ளை, அவள் வாழ்க்கை இப்படி இருந்தால் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பெத்த மனசுக்கு. நினச்சி பாருப்பா. அதை நினச்சி தான் அழுதுட்டு உட்காந்துருக்கேன்டா. ஆமாம், விசேஷம் முடிஞ்சிடுச்சாப்பா? அதுக்குள்ளேயும் ஓடியாந்துட்ட? உன்னை யார் எதுவும் சொல்லலையா? இல்லைம்மா, விசேஷம்லாம் முடியலை, சொல்லிட்டு வந்துட்டேன். நமக்கு அதை விட முக்கியமானது வசந்தியக்கா வீட்டுக்கார காப்பாத்துறது தானம்மா. அதனால தான் சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் சத்தியா இருக்கே பாரு, சரியான பிசாசுமா. ஏண்டா என்ன பண்ண? என்ன பண்ணாலா? போகக்கூடாது, வைக்கக்கூடாது. இன்னமும் வசந்தி அக்காவை நம்பவே மாட்டேங்குதுமா சத்யா. வசந்தி அக்காவை பற்றி எனக்கு தான் தெரியும், வைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி வசந்தி அக்காவை சத்யா நம்பவே மாட்டேங்குது. ஷோ, என்ன சொல்கிறதுனே தெரியலம்மா. நானும் சத்யா கிட்ட எடுத்து சொல்லி பார்த்துட்டேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு தான் போகணுன்னு ஒத்த காலம் நிற்கிது. அப்புறம் அவங்க சித்தி அவங்க அம்மாலாம் சொல்லி தான், அர்ஜுன் தம்பி நீங்கள் போங்கப்பா, இங்கே முக்கியமான வேலை இருக்குது. ஏன் சத்யா அம்மா அடிச்சே போட்டாக சத்யாவை. அப்புறம் தான் பேசாமல் அமைதியாக நின்றுட்டு இருந்தா. நான் அப்புறம் தான் கிளம்பியே வந்தேம்மா. சரிம்மா, வசந்திக்கா எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரியுமா? இல்லைப்பா, நான் அவளுக்கு ஃபோனே பண்ணலை. நீ வந்ததும் பண்ணிக்கலான்ட்டு. நீ பண்ணி கேளுடா எங்கே இருக்கா, என்ன ஹாஸ்பிட்டல்னு. வாடா போய் பார்ப்போம். ஐயோ, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லடா அர்ஜுன். மா, நீங்கள் வேற எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, வசந்திக்கா வீட்டுக்கார கண்டிப்பாக காப்பாற்றியே ஆகணுமா. ஆத்தாடி, மாமாக்கு ஏதாவது ஒன்றுனா என்ன ஆகுறது? அதாண்டா அர்ஜுன், எனக்கும் பக்குன்னு இருக்கு. சரியா, வசந்திக்கு ஃபோன் அடி, எங்கே என்னன்னு கேட்போம். சரிம்மா, அந்த ஃபோன் பண்ணுறேன். நீ ஏம்மா அதை நினச்சி நீ உடம்புக்கு எடுத்துக்காதம்மா. உனக்கு முடியாமல் வந்துச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. கஷ்டமாக இருக்குது. நீயும் நினச்சி அழுதுகிட்டே இருக்கியா? எனக்கு பார்த்துட்டே இருக்க முடியல. ஏம்மா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஒன்றும் ஆகாதுமா. எப்படா அழுகாம இருக்கிறது? நம்ம புள்ள இல்லடா, புள்ள வாழ்க்கை என்னாகும்னு பயமா இருக்காதா? நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான். இன்னொன்னால அழுகாமலாம் இருக்க முடியாது. நீ அழுக தான் செய்யணும். வேற என்ன பண்ணுறது? நம்ம தலையெழுத்துன்னு போக வேண்டியதுதான். அதுக்காக சும்மா நைன்னு அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா உன் உடம்பு தான் முடியாமல் வரும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். சரியா, நீ அக்காவுக்கு ஃபோன் போட்டு எங்கே இருக்கான்னு கேளு, உடனே போய் பாப்பா. சரி. சொல்லு அர்ஜுன், என்ன ஃபோன் பண்ணியிருக்கான் தெரியலையே. வசந்திக்கா, மாமா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காராக்கா? அர்ஜுன், என்னத்தடா சொல்ல? என்ன வசந்திக்கா சொல்ற? ஆமா, இப்போ எங்க இருக்கிய? எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லு. மாமாக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையா? டாக்டர் என்ன சொன்னாங்க சொல்லுக்கா. எங்க அர்ஜுன், மாமாக்கு அப்படியே தாண்டா இருக்கு. சாப்பிட கூட மாட்டேங்கிறாரு. டாக்டர் ஆப்ரேஷன் நாளைக்கு நாளான்னைக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அர்ஜுன், இப்போ வீட்டில் இருக்கேன்டா. இனிமேதான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்ப போறோம் நாங்க. வசந்திக்கா, அது சரி, இப்போ ஹாஸ்பிட்டல் கிளம்ப போறீங்களா? ஓகே ஓகே, நானும் அம்மாவும் கிளம்பி நான் வீட்டுக்கு வரோம்க்கா. வீட்டிலே இருங்க, சரியா? அர்ஜுன், வீட்லயாடா? சரிடா. ஆமா, விசேஷத்துக்கு போனியே, அதுக்குள்ளேயுமா வந்துட்ட அர்ஜுன்? அதெல்லாம் நான் சொல்லிட்டு வந்துட்டேன். நீ வீட்டிலே இருங்க, இப்போ வந்துடுற. சத்யா வரலையாடா? பிள்ளைங்கலாம் இல்லை, அவங்க அங்கே தான் இருக்காங்க. நான் போயிட்டு 2 days கழிச்சு கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஓ சரி சரி. அக்கா, அங்கே இரு, மறந்துடாத. நீங்கள் போட்டு கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிருங்க. அது நானும் அம்மாவும் வரோம். சரி அர்ஜுன். மா, வாங்க கிளம்புவோம். அக்கா என்னடா சொன்னா? இப்போ அம்மாக்கு இன்னும் சரியாக தான் வரலையா, முடியாமல் தான் இருக்காரா. நாளைக்கு நாளான்னைக்கு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணலாம் சொல்லியிருக்காங்களா. சாப்பிட கூட மாட்டேங்கிறாரா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? மருமம் சாப்பிட கூட மாட்டேங்கிறாரா. கடவுளே, ஏன் தான் அப்படிலாம் சோதனை கொடுக்குறியோ தெரியல. ரொம்பவே கவலையே கஷ்டமா இருக்குது எனக்கு. சரி அர்ஜுன், வாடா, லேட் ஆகுது. வசந்திக்கா வீட்டில் தான் இருக்க சொல்லியிருக்கேம்மா. நாங்கள் வந்துடுறோம், எங்கேயும் போயிடாதக்கான்னு சொல்லியிருக்கேன். அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போயிட்டு கூட்டிகிட்டு போகலாம். இப்போதைக்கு வீட்டில் தான் இருக்காங்களாம். நீங்கள் கொஞ்சம் அழுகாமல் வரீங்களா? சரி அர்ஜுன், ஆனால் அழுகாமலாம் எப்படா வர்றது? நீயே சொல்லு. சாப்பிடலாம் கூட மாட்டேங்கிறாருன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா. சரி வாங்க, லேட் ஆகிட்டே இருக்கு. நம்ம போனால் அவங்க ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே போகிறதுக்கு லேட் ஆயிரும். அம்மா வாங்க கிளம்புவோம். சரிப்பா, வீட்டை பூட்டிடுவோமா? பூட்டிகிட்டே போகலாம். மா, சாவியை கையிலே கொண்டுட்டு வந்துருங்க. சரி அர்ஜுனே, வாங்க.
ஐயோ அர்ஜுன் பைய விசேஷத்துக்கு போனேன், விசேஷத்துல இருப்பானா, வந்துட்டேன்ல சொல்றான். நான் என்ன பண்ணுவேன், நம்ம வேற வீட்டில் இருக்கணும் படக்குன்னு சொல்லிவிட்டேன். அவன் இங்கே இல்லை வந்துகிட்டு இருக்கியான். கடவுளே, இன்னும் ஆஸ்பத்திரியில் போய் எந்த டாக்டரையும் பார்த்து எதுவுமே பேசலையே. ஏங்க ஏங்க இன்னைக்கு சீக்கிரம் வாங்குங்க. ஐயோ பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு முழிக்க போறோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோன்னே தெரியாம இப்ப இருக்கு. எங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்குங்க. என்ன வசந்தி? என்ன நொன்ன வசதி? அர்ஜுன் நம்ம வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன். வசந்தி, என்ன விளாடுறியா? ஏன் இங்க வர்றான்? தெரிஞ்சு போச்சா நீ நகையை வாங்கிட்டு வந்த விஷயம்? அதான் வாங்க வர்றானோ? கடவுளே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களை பார்க்கறதுக்கு வரானா. ஆப்ரேஷன் சொல்லவோ. ஆஸ்பத்திரி எந்த ஆஸ்பத்திரியில் இருக்கியேன்னு கேட்டான். நான் வீட்டில் இருக்கேன்டா அர்ஜுன்னு சொல்லியிருக்கேன். வசந்தி, இப்ப என்ன பண்றது? எப்படி ஆஸ்பத்திரிக்கு போறது? டாக்டரை பார்த்து எதுவுமே நம்ம பேசவும் இல்லையே. அதான் எனக்கும் தெரியல, ரொம்ப பக்குன்னு இருக்கு. எங்க ஃபேமிலி டாக்டருக்கு போனை போடுறீங்களா? போன்லாம் பேசினா அவர்கிட்ட சரியே வராது. நேர்ல போய் பார்த்து பேசினாதான் ஒத்துப்பாரு. வா, நம்ம டபக்குன்னு கிளம்புவோம். கிளம்பி போய் நேர்ல பேசி பெட்ல போய் படுத்துக்கலாம். வா. ஏங்க என்னங்க இப்படி சொல்றியா? ஐயோ உண்மையான நோயாளினா கூட பரவாயில்ல, போய் நாச்சுக்கு ஏதாவது பொய்ய சொல்லி போய் பெட்டில் படுத்துக்கலாம்னா, உண்மையாவே அது மாதிரி வந்துருச்சுன்னா என்னங்க பண்றது? எனக்கும் அதான் வசந்தி பயமா இருக்கு. உண்மையாவே எனக்கு நோய் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? விடுங்க பார்த்துக்கலாம், சின்ன விஷயம் தானே, என்ன பண்ணது, வாங்க. எனக்கு வேற பயமா இருக்கு வசந்தி. அதெல்லாம் நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு பயந்துகிட்டு இருக்கிய? சும்மா கிட்டு அட வாங்க கிளம்புவேன். எங்க துணிமணியெல்லாம்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இப்போதைக்கு போவோம். அப்புறம் உன் தம்பியும் உங்க அம்மாவும் போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்துருவோம் வசந்தி. புள்ளையெல்லாம் எங்க ஜேஸ்டி மட்டும் விட்டுட்டு போயிடுவாங்க, பிள்ளைய மட்டும் தூக்கிட்டு போவோமா? ஏன்னா ஜேஸ்டி வந்தானே ஏதாவது, அப்பாவுக்கு நல்லா தானே இருந்தாரு, அப்பா நல்லா தானே சாப்பிட்டேன்னு ஏதாவது பிட்ட போட்டு எல்லா காரியத்தையும் சொதப்பி வச்சிருவா. ஆமா ஆமா, நீ சொல்றது கரெக்டு. ஜேஎஸ்டியை கூட்டிட்டு போனோம். நம்ம பிளான் எல்லாம் அவ்வளோதான். ஜேஎஸ்டி வேண்டாம், ஜேஎஸ்டியை வீட்டில் விட்டுட்டு எங்காவது போறோம்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். ஆஸ்பத்திரிக்கு போனதுக்கப்புறம் உன் தம்பி உங்க அம்மா போனதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடலாம். என்ன வசந்தி, கரெக்டு தானே? வாங்க, இங்கே நின்று பேசிட்டே இருந்தா லேட்டு தான் ஆகும். எப்போ நம்ம போறது? வா வசந்தி, நான் லேட் பண்றேன்னா நீ லேட் பண்றியா? வா வா வா. அக்கா, இந்த நகையை பிடி. எதுக்கு பாடுறதுக்கு நிக்கிற? தம்பி பரவாயில்லடா, சொன்னபடியே போய் சீரு வரிசையில இருந்து எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்துட்டியே. அப்பப்பப்பா, நினைச்சே பார்க்கலடா இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு. ஆமா, எங்க அந்த கண்ணகி? வந்தது கூட தெரியாம நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு பாரு. தூங்கட்டுக்கா, தூங்கட்டும், அதுக்கு தெரியவே வேணாம். ஏக்கா பிடி, இந்தா சுபிக்கு கொண்டு போய் நல்லா மாட்டி விட்டு. மாமா சொன்ன மாதிரியே வாங்கிட்டு வந்துட்டீங்க மாமா, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு மாமா எனக்கு. தம்பி உனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன்டா. பாவம்டா, நீ இதை பண கஷ்டம் வேற. வீட்டுக்கு போனதும் இந்த கண்ணகி உன்னை என்ன பாடுபடுத்த போறாளோ தெரியல. அது வேற எனக்கு நினைச்சா ரொம்ப பயமா இருக்குடா தம்பி. நீ வேறக்கா, பாடுபடுத்துவா, மண்டையில 2 தட்டு தட்டிட மாட்டேன். இவ்வளோ நாள் போனா போது நானும் பொறுமையா இருந்தேன்க்கா. இனிமேலாம் அவகிட்ட நான் பொறுமையா இருக்கிறதாவே கிடையாது. அவளுக்கு இருக்கு, ஏதாவது பேசட்டும் பின்ன இருக்கு. அவ அப்பா வீடு அவ தம்பி வீடுன்னா என்ன தள்ளி கொட்டிட்டு போறா. அதை செய்யணும் இதை செய்யணும்னு அவ்வளோ செய்யறாக்கா. இங்கன்னா ஒன்றும் பண்ணக்கூடாதுன்றா. நம்மெல்லாம் பண்ணக்கூடாது தம்பி, சண்டையெல்லாம் போடக்கூடாது, சரியா? ஆமாடா. சுபிக்கு அந்த நான் வாங்கிட்டு வந்து சேலையை கட்டி விட்டு இந்த நகையை போட்டு விட்டு நீங்க சடங்க ஆரம்பிங்க. சரியா, நீ உட்காரு, வா முதல்ல சாப்பிடு. மாப்பிள்ள தம்பி, கொஞ்சம் என் தம்பியை கொண்டு போய் சாப்பாடு போடுங்கப்பா. சரிங்கக்கா. அண்ணன் வாங்க போய் பரவாயில்லக்கா, விசேஷம் முடியட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நீ சேலையெல்லாம் நல்லா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுக்கா. நான் எனக்கு பிடிச்ச கலர் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கும் தான் தோணுது, பாரு. எதுக்கும் எடுத்துட்டு வந்ததே போதும்டா தம்பி. அது என்ன கலரா இருந்தா என்ன, எப்படி இருந்தா என்ன, எங்களுக்கு நீ எப்படி எடுத்துட்டு வந்தாலும் பிடிக்கும் தான், சரியா? அதை பத்தி நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம்டா. ஆமாடா, அதெல்லாம் குறை சொல்லுவோம் அக்காலாம். சரிங்கக்கா. இந்த கண்ணகி வந்தான்னா டக்குன்னு கிளம்ப கூட சொல்லி பாடா படுத்திடுவா. அதுக்குள்ள விசேஷத்தை முடிங்க. அவளெல்லாம் தூங்கட்டும், எழுப்பெல்லாம் வேண்டாம். இல்லடா, என்னதான் இருந்தாலும் மாமா பொண்டாட்டி தானே வந்து எல்லாம் பண்ணணும், அதுக்கு தான் அவளை கூப்பிட. அதெல்லாம் அவள் வரவே மாட்டா. நீ எதுக்கு தேவையில்லாம அவளெல்லாம் கூப்பிட்டுட்டு இருக்க? இந்த செயின் நல்லா இருக்கான்னு பாரு. 5 பவுனு. 5 பவுனா? ஆமாமா சத்யா, நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. யாரு நல்லா இல்லைன்னா சொல்லுவாங்க, சூப்பரா தான் இருக்கு. ஆமாமா, ஜிஆர்டி கடையில தான் எடுத்துட்டு வந்தோம். நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. அக்கா, சுபிக்கு போட்டு விடுக்கா. நல்லா இருக்கா டிசைன்னு பாப்போம். சத்யா, சுபியை கூட்டிட்டு போய் சாரி கட்டி விட்டு இதை போட்டு கூட்டிட்டு வாமா. அதான் உங்க மருமக காவியா இருப்பாள்ல, அவளை கூட்டிட்டு போய் போட்டுட்டு கூட்டிட்டு வாங்க. போங்க சித்தி, அவளை போய் கூப்பிடுங்க. என்னால முடியாது. ஏண்டி சித்தி சொல்ற? ஏன் நீ போக மாட்டியா? ஏன் அவளை கூப்பிட்டாதானா? ஏன் நீ போனா?
இவளுக்கெல்லாம் ரொம்ப துமுறு வச்சு போச்சுடி. அதான் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா. நீ அவகிட்ட எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க? நீ போ. சோனி காவியாவும் அங்க உள்ளதானே இருக்காளுக. சுபியை கூட்டிக்கிட்டு போய் அவளுகள்ட்ட விடு. அவளுக நீட்டா மேக்கப் பண்ணி அமுச்சு விடுவாளுக. நீ திட்டாதக்கா அவளை. அவ ஏதோ கோவமா இருக்கா. நீயும் சேர்ந்துக்கிட்டு திட்டாத, வேணா விடு. ஆமா, இதெல்லாம் திட்டாம கொஞ்சம் சொல்றீங்க. நீ